6th Standard English, Term 1, Unit 2, When the Trees Walked. Warm up. Look at this picture. A. Describe the picture. This picture is about a tree. இங்க ஒரு பெரிய மரத்தோட படம் இருக்குது. Some birds and monkeys are living in this tree. கொஞ்சம் பறவைகளும் குரங்குகளும் இந்த மரத்தில் வசிச்சிட்டு இருக்கு. Many children are playing here. இந்த இடத்துல நிறைய பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. A boy is reading a book sitting on a branch. ஒரு பாய் மரத்தோட கிளையில உட்கார்ந்து புக் வாசித்துட்டு இருக்கான். A girl is looking through the binoculars. ஒரு கேர்ள் பைனாக்குலர் வழியா பார்த்துட்டு இருக்கா. A boy is plucking fruits. ஒரு பையன் பழத்தை பறிச்சிட்டு இருக்கான். B. Discuss and answer. First question. What are the children doing? Describe their activities. இந்த படத்தில் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. Describe their activities. Children are playing under the tree. இந்த மரத்துக்கடியில் உள்ள எல்லா பிள்ளைங்களும் விளையாண்டுட்டு இருக்காங்க. 2 boys are playing ஆவியம். 2 பையங்க ஆவியம் விளையாடுறாங்க. 1 boy is reading book. ஒரு பையன் புக் வாசித்துட்டு இருக்கான். Another boy is playing with monkey. ஒரு பையன் மங்கி கூட விளையாண்டுட்டு இருக்கான். 3 boys are climbing on the tree. 3 பையங்க மரத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. A boy is plucking fruits from the tree. ஒரு பையன் பழத்தை பறிச்சுக்கிட்டு இருக்கான். Second question. Would you like to be in their place? If so, what would you enjoy the most? Yes, I would like to be in their place. I would like to swing fast by holding the root of the tree. நானும் அந்த இடத்துல விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா அந்த ஆலமரத்தோட விழுதுகளை பிடிச்சு தொங்கி ஆடி விளையாடியிருப்பேன். Section 1. Reading. Listen to your teacher read the first part of the story. Many things described in the story can be seen in the picture. Find and name them. உங்கள் டீச்சர் இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணச்சில் நீங்கள் கவனமாக கவனிங்க. இந்த கதையில் வர்ற நிறைய பொருட்கள் இந்த படத்தில் இருக்குது. அந்த திங்ஸை கண்டுபிடிச்சி அதோட நேமை இந்த பிக்சரில் எழுதிக்கலாம். One morning, while I was sitting beside grandfather on the veranda steps, I noticed the tendril of a creeping vine trailing nearby. ஒரு நாள் காலையில் நான் எங்கள் தாத்தாவோட வெராண்டாவில் உட்கார்ந்திருந்தேன். I noticed the tendril of a creeping vine trailing nearby. அப்போ பக்கத்தில் ஒரு கொடி படர்றத பார்த்தேன். creeping vineனா தரையில் படர்ற ஒரு கொடி. What do you mean by tendril? கொடியில் மெல்லிய நூல் போன்ற பகுதியை தான் tendril நம்ம சொல்லுவோம். As we sat there in the soft sunshine of a North Indian winter, I saw the tendril moving slowly towards grandfather. வட இந்திய குளிர்காலத்தில் காலை பொழுதில் அந்த கொடி எங்கள் தாத்தாவுக்கு பக்கத்தில் பையா நகர்ந்து வந்துச்சு. 20 minutes later, it had crossed the step and was touching his feet. 20 நிமிஷம் ஆன உடனே அந்த கொடி என்னோட தாத்தாவோட காலை தொட்டுச்சு. There is probably a scientific explanation for the plant's behavior. Something to do with light and warmth perhaps, but I like to think it moved across the steps simply because it wanted to be near grandfather. அந்த செடியோட செயலுக்கு கண்டிப்பாக அறிவியல் விளக்கம் இருக்கும். அந்த செடி வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் நோக்கி நகர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த செடி எங்கள் தாத்தா பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு தான் நகர்ந்து வருது அப்படின்னு நினைக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். One always felt like drawing close to him. Sometimes when I sat by myself beneath the tree, I would feel rather lonely, but as soon as grandfather joined me, the garden became a happy place. சில நேரங்களில் நான் மரத்தடியில் உட்கார்ந்திருக்கும்போது
தனிமையாக இருப்பதை உணர்றேன். வாட் டு யூ மீன் பை லோன்லி? லோன்லினா தனிமை. ஆனால் தாத்தாவும் என்னோட கூட வந்து அமர்ந்திருந்தாங்கன்னா அந்த தோட்டமே ரொம்ப மகிழ்ச்சியான இடமா மாறிடுது. Grandfather had served many years in the Indian Forest Service and it was natural that he should know trees and like them. என்னோட தாத்தா இந்திய வனத்துறையில் பல வருஷங்கள் வேலை பார்த்துருக்காங்க. அதனால் தாத்தாவுக்கு மரங்கள்னா ரொம்ப பிடிக்கும். மரங்களை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. On his retirement, he built a bungalow on the outskirts of Dehradun, planting trees all around, lime, mango, orange and guava, also eucalyptus, jacaranda and Persian lilacs. In the fertile Doon Valley, plants and trees grew tall and strong. What do you mean by retirement? Retirementனா ஓய்வு பெறுறது. தாத்தா ஓய்வு பெற்றப்போ ஒரு வீடை கட்டினாங்க. டெஹ்ராடூன்கிற இடத்துல ஒரு அழகான வீட்டை கட்டினாங்க. அந்த வீட்டை சுற்றி நிறைய மரங்களை நட்டினாங்க. எலுமிச்சை, மாமரம், ஆரஞ்சு, கொய்யா, யூக்கலிப்டஸ் இப்படி நிறைய மரங்களை நட்டி வச்சாங்க. வாட் டு யூ மீன் பை ஃபர்டைல்? ஏபிள் டு ப்ரொடியூஸ் எ லாட் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் கிராப்ஸ். மரங்கள் செடிகள் நல்ல வளமாக வளர்கிற இடத்த ஃபர்டைல் அப்படின்னு சொல்லலாம். அந்த வளமான சமவெளியில் மரங்கள் ரொம்ப உயரமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர்ந்துச்சு. There were other trees in the compound before the house was built, including an old peepal that had forced its way through the walls of an abandoned outhouse, knocking the bricks down with its vigorous growth. நாங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாலே அந்த இடத்துல வேறு சில மரங்களும் இருந்துச்சு. அங்கே ஒரு பெரிய அரச மரம் இருந்துச்சு. அந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த மரம் வேகமாக வளர்ந்து எங்கள் வீட்டோட வெளிப்புறத்தில் உள்ள செங்கலெல்லாம் உடைச்சி தள்ளிட்டு. வாட் டு யூ மீன் பை விகரஸ்? ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். பீப்பிள் ட்ரீஸ் ஆர் கிரேட் ஷோ ஆஃப்ஸ். அரச மரம் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். அது தன்னைத்தானே ரொம்ப பெருமையாக காட்டிக்கிடும். ஈவன் வென் தேர் இஸ் நோ பிரீஸ், their broad-chested, slim-waisted leaves will spin like tops determined to attract your attention and invite you into the shade. காற்று இல்லாத நேரத்தில் கூட அந்த மரத்தோட பறந்து விரிந்த ஒல்லியான இலைகள் பம்பரம் போல சுற்றுறது பார்க்குற நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த இலைகள் நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்கும். Grandmother had wanted the peepal tree cut down, but grandfather had said, "Let it be. We can always build another outhouse." என்னோட பாட்டி அந்த அரச மரத்தை வெட்டணும்னு தாத்தாட்ட சொன்னாங்க. ஆனால் தாத்தா அதுக்கு அது இருக்கட்டும், நாம் வேற ஒரு சுவர் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Grandmother didn't mind trees, but she preferred growing flowers and was constantly ordering catalogs and seeds. எங்கள் பாட்டி மரங்களை கண்டுக்கிட மாட்டாங்க. அவங்களுக்கு பூஞ்செடிகளை வளர்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும். Grandfather helped her out with the gardening, not because he was crazy about flower gardens, but because he liked watching butterflies, and there's only one way to attract butterflies, he said, and that is to grow flowers for them. தாத்தா பூந்தோட்டம் வைக்கிறதுக்கு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தாத்தாவுக்கு பூந்தோட்டம் வைக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் கிடையாது. ஆனால் அவருக்கு பட்டர்ஃப்ளைஸை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். வண்ணத்து பூச்சிகளை வரவேற்கிறதுக்கு ஒரே வழி பூந்தோட்டங்கள் வளர்க்குறது தான். அதனால் தாத்தா பூஞ்செடி வளர்க்க பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணாங்க. Do you know, India has more than 17,000 species of flowering plants. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் 17,000 வகையான பூஞ்செடிகள் இருக்குது. தமிழ்நாடு with more than 5,000 species. Nearly 1/3 of the total flora of India
probably has the highest diversity in India. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 5000க்கு மேற்பட்ட பூஞ்செடி வகைகள் இருக்குது. இது இந்தியாவில் உள்ள பூஞ்செடிகளில் மொத்தத்தில் 3ல் 1 பங்கு ஆகும். Glossary. Fertile, able to produce a lot of plants or crops. மரங்கள் செடிகள் வளர்றதுக்கு வளமான இடத்தை தான் ஃபர்டைல்னு சொல்லுவோம். Abundant, left without care. Vigorous, healthy and strong. Discuss and answer. First question. When did the garden become a happy place for the author? இந்த கதையோட ஆத்தர், அதாவது இந்த கதையை எழுதினவர் ரஸ்கின் பாண்ட். அவர் அந்த தோட்டத்தில் இருக்கச்சில் எப்போ சந்தோஷமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணார்? The garden became a happy place for the author when his grandfather joined him. இந்த ஆத்தர் தன்னோட தாத்தாவோட தோட்டத்தில் இருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணார். Second question. What are the 2 reasons the author gives for the plants moving towards grandfather? Plants move in search of light and warmth, but they also moved because they wanted to be near grandfather. Plants தன்னோட தாத்தாவை நோக்கி வளர்ந்துக்கிட்டு வர்றதுக்கு 2 காரணங்கள் இருக்குன்னு ஆத்தர் சொல்கிறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். செடிகள் சூரிய ஒளி இருக்கிற இடத்துக்கு நேராக வளரும். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், செடிகள் தாத்தா கிட்ட இருக்கணுங்கிற ஆசையில் அவரை நோக்கி வளருது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. Third question. Why does the writer think that the peepal tree is a great show off? அந்த பீப்பல் ட்ரீ, அதாவது அரச மரம், ஏன் தன்னை பெருமையாக காட்டிக்கிடுது? அதற்குரிய காரணம் என்னன்னு ஆத்தர் நினைக்காரு அப்படின்னு கேட்டிருக்கு. Even when there is no breeze, the leaves of the peepal tree spin like tops. It attracts our attention and invites us into the shade. So the writer thinks that the peepal tree is a great show off. காற்று இல்லாத நேரத்தில் கூட அந்த அரச மரத்தோட இலைகள் பம்பரை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்படி நம்மளோட கவனத்தை அது ஈர்க்குது. அதோட நிழலில் தங்குறதுக்கு நம்மளை வரவேற்குது. அதனால் அந்த அரச மரம் ரொம்ப பெருமை பாராட்டுது அப்படின்னு ஆத்தர் நினச்சாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.